தொல்காப்பியரின் தொன்மை தமிழே, வள்ளுவரின் பாய்மை தமிழே, அவ்வை பிராட்டியின் அமுத தமிழே, இளங்கோவடிகளின் சிலம்பு தமிழே, கம்ப நாட்டாரின் காப்பிய தமிழே, அப்பர் சுந்தரரின் சைவ தமிழே, ஞான சம்பந்தரின் ஞான தமிழே, ஆழ்வார்க்கரின் வைணவ தமிழே, வள்ளலாரின் வசன தமிழே, பாரதியாரின் விடுதலை தமிழே, பாரதிதாசனின் புரட்சி தமிழே, காடுவெல்லின் காதல் தமிழே, கண்ணதாசனின் கண்ணல் தமிழே, நீச்சக்காரனின் வாணி தமிழே, இந்த சாலின் இணைய தமிழே, அண்ணா கண்ணனின் கணினி தமிழே. ஆன் பண்ணி பேச ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோஸ். ஓகே. முகேஷ் கண்ணன் அவர்கள் இணைய தமிழே, ஆங்கில துறையை சார்ந்த நான் எனது தாய்மொழி தமிழ் என்பதாலும் தமிழ் மீது இருக்கும் கற்றுனாலும் இந்த கருத்தரங்கில் என்னுடைய கட்டுரையை சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். ஏதேனும் விலையில் இருந்தால் அறிஞர்கள் மிக பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்ற விலையை கொடுக்கதான் நினைக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நவீன தமிழ் இலக்கியங்களில் பெண்களின் குரல்கள். பெண்களின் குரல்கள் சங்க காலத்தில் இருந்தே ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் நவீன இலக்கியங்களில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு பெண்களின் குரல்கள் எவ்வாறு மாற்றப்பட்டு இலக்கியங்களில் படைக்கப்பட்டுள்ளது என்பதை மட்டும் பேச வந்திருக்கிறேன். நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பெண்களின் குரல் எப்பொழுது இலக்கியமாகிறது என்று தெரியும். பெண்களின் குரல் எப்பொழுது இலக்கியமாகிறது என்றால், பெண்கள் எப்பொழுது அவர்களது மௌனத்தை உடைக்கிறார்களோ அப்பொழுதுதான் பெண்களின் குரல் இலக்கியமாகிறது. பெண்களின் அனுபவங்கள் தான் இலக்கியமாகிறது. பெண்களின் எதிர்ப்புகள் தான் சமத்துவம் சமூகத்துவம் கொண்டு வரப்படுகிறது. பிரெஞ்சு பெரிய எழுத்தாளர் சைமன் டி விகோர் சொல்கிறார், பெண் பிறப்பதில்லை, பெண்கள் உருவாக்கப்படுகிறார் என்று. ஈவன் நம்முடைய விருந்தினர் திருமதி முனைவர் தேன்மொழி அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், சமூகத்தின் கட்டுப்பாடுகள் சமூக அமைப்புகள் தான் பெண்களின் வாழ்க்கை முறையை அமைக்கிறது, தீர்மானிக்கிறது என்று. இது நம்ம இலக்கியங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக பெண்களின் எதிர்ப்புகள், பெண்களின் குரல்கள், பெண்களின் அனுபவங்கள், அவர்களுடைய வாழ்க்கை உள் அமைப்புகள், இது எல்லாவற்றையும் தான் தமிழ் இலக்கியங்கள் வெளிப்படுத்துகின்றன, சங்க காலத்தில் இருந்து நவீன காலம் வரை. பெண்ணியம் என்பது இப்பொழுது இடைப்பட்ட காலத்திலோ இல்ல நவீன காலத்திலோ உருவாக்கப்பட்டதில்லை. ஔவையார் சங்க காலத்திலேயே ஔவையாரிடம் பெண்ணியம் என்பது அறிவுத்திறனாக வெளிப்பட்டுள்ளது. பாரதியாரிடம் பெண்ணியம் என்பது பெண் விடுதலையாக வெளிப்பட்டுள்ளது. இப்பொழுது நவீன காலத்து எழுத்தாளரான அம்பை, பாமா, கருத்து போன்ற நாவல்களில் கருத்தரங்களில் பெண்ணியம் என்பது சமய எதிர்ப்பு குரலாக மாற்றப்பட்டுள்ளது, சமய குரலாக வளர்ந்திருக்கிறது. பாரதியார் சொன்ன வரிகள் எனக்கு முன்பாகவும் சில பேர் சொன்னாங்க, இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். பாரதியார் கண்ட புதுமை பெண்ணுக்கான வரிகள், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கு அஞ்சாத செருக்கும் கொண்ட பெண்கள் தான் புதுமை பெண்கள்னு பாரதியார் சொல்றாங்க. இன்னைக்கு அது மாதிரியான புதுமை பெண்கள் உருவாகிறாங்களா? 21st century சொல்றோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம், தொழில்நுட்பம் நிறைந்த சமூகத்தில் வாழும் நமக்கு பெண்களுக்கு இன்று புதுமை பெண்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா? நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். அதை நாம்
இன்னமும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைய நவீன எழுத்தாளர்களான அம்மை பெண்களின் உள் அமைப்பு, பெண்களின் வாழ்க்கை முறையை பற்றி அழகாக இலக்கியத்தில் குறிப்பிட்டுள்ளார். காமா அவர்கள் சங்க இலக்கியங்களில் இருந்து இப்பொழுது வரை ஒடுக்கப்பட்ட பெண்களின் எதிர்ப்பு குரலாக இலக்கியங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். சல்மா அவர்கள் சமூகத்தின் மாற்றத்திற்கான ஒரு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது போன்ற பல நவீன எழுத்தாளர்கள் நவீன இலக்கியங்களில் பெண்ணியத்திற்கான, பெண் சமூக ஒற்றுமைக்கான, பெண் சமத்துவத்துக்கான குரல்களை இலக்கியங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்க காலத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் பெண்களின் மாற்றங்களை இலக்கியங்களில் எடுத்துக்கொண்டால், பெண்கள் அன்று கதை கேட்பவராக இருந்தார், இன்று கதை சொல்பவராக மாற்றப்பட்டிருக்கிறார். அன்று பெண்கள் சார்பு நிலையாக இருந்தார்கள், இன்று பெண்கள் சுயமாக வாழ்பவர்களாக மாறியிருக்கிறார்கள். அன்று பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், இன்று எதிர்ப்பு குரல் கொடுப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள். இவ்வளவு மாற்றம் இருக்கு. பெண்கள் முன்னேறிட்டாங்க நம்ம சொல்றோம். 21st செஞ்சுரியில பெண்கள் பல துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள், விண்வெளிக்கு செல்கிறார்கள், நீதிமன்றங்களை அவர்கள் வழிநடத்துகிறார்கள், பல்கலைக்கழகங்களில் அவர்கள் நிறுவனர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் தமிழ் இலக்கியங்கள் இன்னும் பெண்கள் இவ்வளவு தலைமை பொறுப்புகளில் இருந்தும் அவர்களில் சொல்லப்படாத கதைகளை தமிழ் இலக்கியங்கள் இன்னும் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தமிழ் இலக்கியங்கள் என்பது பெண்ணியத்தின் குரல் என்பது வெறும் இலக்கியங்களாக மட்டும் தமிழ் இலக்கியங்கள் காட்டவில்லை. இந்த பெண்ணியத்தின் குரல் தான் சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆவணங்களாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பெண்களின் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம். பெண்களின் குரல் எங்கு கேட்கப்படுகிறதோ அங்குதான் ஜனநாயகம் உயிருடன் இருக்க முடியும் என்று கலைஞர் கூறுகிறார். ஆகவே நவீன தமிழ் இலக்கியங்கள் பெண்ணியத்தின் குரல்களாக வெளிப்பட்டு பெண்ணியத்தை போற்றிக் கொண்டிருக்கின்றன, பெண்களை வழிநடத்துகின்றன, சமூகத்தின் மாற்றத்திற்கான ஆவணங்களாக அவை வெளிப்படுத்துகின்றன என்ற கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி அம்மா. முகேஷ் கண்ணன் முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்களை தங்கள் கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். போராடி பார்த்தோம் இல்லையா, அதுவும் தெரியாது. இப்ப நான் இங்க உங்கள்கிட்ட சொல்றதே ஒரு பெண் ஆண்மை என்பது யாருன்னா ராதாகிருஷ்ணன். சரிங்களா, அவர் ஒரு எழுத்தாளர், பெண் எழுத்தாளர். கிருஷ்ணன் சொன்னோடனே பாடன்னு நினைக்க வேண்டாம், ராதாகிருஷ்ணன். கிருஷ்ணன்றது அவங்களுடைய கணவருடைய பெயர். போனா போதும்னு அவங்க பேர் பின்னாடி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். சரிங்களா, கண்டிப்பா வைக்கணுன்றதுக்காக அவங்க வைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு உள்ள அவங்களுடைய கணவனுடைய பேரை கணவன் எங்கேயுமே அவங்க பதிவு செய்யவே இல்லை. கிருஷ்ணன் வந்தார், கிருஷ்ணன் போனார், கிருஷ்ணன் இருந்தார், அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க இவ்வளவுதான் அவருடைய கணவனுடைய. சரிங்களா, இந்த ராதாகிருஷ்ணன் யாருன்னா தமிழ் இலக்கியத்துல முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க. சரிங்களா, ஆனா அந்த விருதை அவங்க வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க
விருது கொடுக்கப்பட்டதற்கான காரணத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ராஜகிருஷ்ணனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதை எதிர்த்து, வேண்டாம், ஒரு பெண்ணுன்றதுக்காக நீங்க இறக்கப்பட்டு எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து, அதாவது இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க தன்னுடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை அறிமுகப்படுத்துறது தான் என்னுடைய கட்டுரையுடைய நோக்கம். சரிங்களா? அவருடைய எழுத்துக்களை நம்ம படிக்கிறதுக்கு இந்த ஆயுசு போதாது. உண்மையிலே அவங்க எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க, எதையும் விடல. சரிங்களா? அவர் படித்தது என்னமோ 15 வயசு. சரிங்களா? 15 வயசுல அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அவர் முதல்ல ஒரு கதை எழுதி அவங்க அப்பாட்ட கொண்டே கொடுத்தாங்க. சரிங்களா? நீங்க எல்லாம் இப்ப சொல்றீங்கல்ல, டேடு செல்லம், அப்பா செல்லம் அப்படின்லாம் சொல்றீங்களா, அதே மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பேப்பரை கசக்கி அவங்க தலையில விட்டு இருக்குது. என்ன சொன்னாங்களா, உனக்கா கதை இல்லை, என்ன தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கும் அவங்க அப்பா ஒரு ஆசிரியர். சரியா? அவங்க அப்பா ஒரு ஆசிரியர். ஆனா தன் மகன் எழுத்தாளராகணும்னு விருப்பப்பட்டத அவர்னால ஏற்றுக்கவே முடியல. அந்த நிமிஷத்துல அவங்க முடிவு பண்ணாமா, நான் எழுத்தாளரை ஆடி காட்டுவேன் அப்படின்னு முடிவு பண்ணாமா. இன்ன வரைக்கும் அவங்களுடைய எழுத்தாண்மையை யாராலையுமே நிச்சயமாக இது பண்ணவே முடியாது, நிறைவு செய்யவே முடியாது. அப்படி ஒரு எழுத்தாளர். அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு எழுத்தாளர். நான் ஒரு மாணவரா போய் சேரும் போது என்னுடைய நெறியாளர் இந்த இவங்களுடைய சிறுகதைகளை பண்ணு, ஆனா இப்ப இந்த ஆய்வு நடத்துறதுக்காக நான் ஒரு கட்டுரை தயார் பண்ணேன். சரிங்களா? அனைத்து எனக்கு பின்னாடி தான் கிடக்கு. அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த நேரத்துல அவங்களுடைய வாங்கும் பணியை மட்டும்தான் அந்த ஆய்வு போவையில இது பண்ணேன். சரிங்களா? அவங்க வெறும் 5 பக்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நான் எழுதின 12 பக்கம். எவ்வளவு? அவங்க வாழ்வும் பணியும் மட்டும்தான், எழுத்து பணி மட்டுமே 12 பக்கம். நானும் அதை சுருக்கிடலாம்னு யோசிச்சேன். சுருக்கவே முடியல. கடைசியா 7 பக்கம் தான் என்னால சுருக்க முடியும். அங்க நின்றாங்க அவங்க ஆளுமையா. ஒரு பக்கத்தை கூட என்னால சுருக்கவே முடியல. அப்படி நான் சுருக்கின பக்கம் என்ன தெரியுமா, 12 அவங்க வச்ச பதவி, அவங்க வச்ச பதவிகளை தான் என்னால சுருக்க முடியும். அவங்களுடைய எழுத்து ஆளுமையை என்னால சுருக்கவே முடியும். நிச்சயமா முடியாது, யாருனாலையும் முடியாது. அப்படி ஒரு பெண் ஆளுமையை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு அந்த கட்டுரையில சமர்ப்பிச்சேன். சரிங்களா? முடிஞ்சா நீங்க அவங்களை தேடி நிச்சயமா அவங்க உங்களுக்கு ஆளுமையா தெரிவாங்க. சரிங்களா?